ஹலோ கைஸ். இன்னொன்று நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மகாவோட பார்ட் 32 தமிழ் எக்ஸ்பிரஷனாக பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி யாரும் லைக் பண்ண பார்க்க லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பரர் வந்து காட்டுறாங்க. வந்துட்டு பரவாயில்ல, இப்போதைக்கு நான் அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க விரும்பலை, யூ கேன் லேர்ன் ஹார்ட் அப்படின்றவர் அந்த இனவர் வந்து சொல்கிறார். அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு கேள்விப்பட்டேன், என்னோட சபார்டினேட்ஸ் வந்து சொன்னாங்க, என்ன நினைக்கிறீங்க, நான் வந்துட்டு ஒரு தியோரிக்காக வந்து அவங்கள அமைச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்து கேட்குறேன், அப்போ உங்களோட இன்டென்ஷன் தான் என்ன? அவங்க வந்து உண்மையாகவே வந்து என்ன ஹார்ம் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அது வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து வந்தாங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நகமா கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு குட் டேர்ம்ஸோட தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கையலோட எம்பரர் வந்து பார்த்திங்கன்னா நகமாவோட பவரை வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் இந்த சுல்தானுக்குமே வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது. நிறைய டெசர்ட் மேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த டெசர்டிஃபிகேஷன் ப்ராசஸ், அதில் தான் வந்துட்டு ஆக்டிவாக இருக்காங்க. இந்த டெசர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அது மூலியமாக மறைக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஈவன் இந்த மேட்ரு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்து வைங்கன்னா அவர் வந்து சொல்கிறார், நான் வந்து உங்களை பேசிக்கலி நான் உங்களை காப்பாற்ற தான் செய்கிறேனே தவிர அவங்கள வேறு எதுவுமே சொல்ல தவிர. அதுவும் இல்லாமல் நகாமா வந்துட்டு கையலுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யுது. உங்களோட இன்டென்ஷன்ஸ் தான் எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. கஜானி டெசர்ட் ஏன் நீங்கள் வந்து போனீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, மனுஷங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவர் வந்து சொல்கிறார். அதுவும் இல்லாமல் என்னோடய சபார்டினேட்ஸ் வந்து ஏன் உங்களை ஃபாலோ பண்ணணும், ரீசனே கிடையாது, நீங்கள் ஏன் வந்துட்டு எங்கள் ஆளுங்களை வந்து இப்படி திட்டுறீங்கன்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரிக்காக வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த ஒரு கேரக்டருமே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சபார்டினேட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் அமிச்சேன், பட் அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அப்போ அவருக்கு இன்னும் அசசின்ஸ் டெசர்ட் மேஜர்ஸ்லாம் இருக்குது தெரியல போல். அதுவும் இல்லாமல் கஜிடானோடையுமே இருக்குது, இன்னும் ஹேமலோட கிரேவ் இருக்கிறதும் சரி, அமேலியாமவின்மே கஜானி டெசர்ட்டில் தான் இருக்காருன்றது வந்து தெரியலை அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஜிடானோட எமிர். ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தாங்களே எமிர்னு, இவன் தான் போல், நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், சரி இப்போதைக்கு உங்களோட இன்டென்ஷன்ஸ்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு உங்கள் கூட சண்டை போடணுன்னு எதுவுமே விரும்பலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவர் வந்து சொல்கிறார். அப்போ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு சாரி, அப்போ இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவருமே வந்துட்டு இல்லை எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்க, நான் வந்துட்டு எந்த ப்ராப்ளமே எடுத்துகிட்டு வர விரும்பலை, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே 500 மில்லியன் CL அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே ப்ரிட்டி சீப்பான ஒரு ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த அளவு கம்மியான காசே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அவர் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு 19 வயசு தான் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் நீங்கள் ரொம்பவே போல்டாக பேசுகிறீங்க, எனக்கு வந்து அந்த மணியை வந்து உங்ககிட்ட வந்து கொடுக்க முடியும். உங்களால் அந்த என்ன கண்டிஷன்னா நீங்கள் வந்து உங்களோட கோவத்தை கட்டுப்படுத்துவீங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வந்து கொடுப்பேன் அப்படின்றவர் இருந்ததுக்குன்னா அவர் வந்து சொல்கிறார். அதுவும் இல்லாமல் அவர் வந்து கேட்குறாரு, கஜானி டெசர்ட்குள்ளே நீங்கள் என்ன தான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் டெசர்ட்டை தான் பார்த்தேன், வேறு எதுவுமே அங்கே வந்து கிடையாதுன்ற மாதிரி வந்து வைக்கணும் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஏன்னா அவன் என்ன பண்ணிருப்பான்னா ஆக்சுவலாக அந்த ஸ்டாச்சு, காஃபின்னு, அதுக்கப்புறம் மெமோரியல் ஸ்டோனு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவனோட கேப் இருக்கு இல்லையா, அதாவது அந்த கோட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போட்டு இது பண்ணுறான். இப்போ தான் வந்து எனக்கே புரிஞ்ச அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி, அதாவது எத்தனை வேணால் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்க முடியும், ஸ்டோரேஜ் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். இன்ஃபினிட்டி ஸ்டோரேஜ்னு அது பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ அந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் யாருக்குமே வந்து அந்த மேட்ருமே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போதைக்கு நான் ரஹ்மானை வந்து நான் என் கூடயே கூப்பிட்டு போகிறேன், ஏன்னா வந்துட்டு என்னோட வாழ்க்கையை வந்து த்ரெட்டனிங் ஆளாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் வந்து சொல்கிறாரு, அப்போ அவனை இங்கேயே வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா அவங்க கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை நான் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் லைக் இந்த ஹியூமனிட்டி இல்லாத ஆள் கிடையாது, அவரோட தலையை வெட்டணுன்னா எனக்கு வந்து ஆசை கிடையாது, நான் கூப்பிட்டு போய் வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம்ஸையோ இல்லை ஃபேமிலியில் இருக்க அந்த இதையோ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அவரை கூப்பிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லும் போது அவருமே உங்கள் இஷ்டன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இப்போ ஒரு பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. நம்ம அனீஸ் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரேயர் பண்ணிட்டு ஹேமல் எனக்கு நிறையவே டவுட்ஸ் இருக்குது, உண்மையாகவே கடவுள் வந்து இருந்தாருன்னா அவருக்குலாம் இப்படிலாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அவர் ஏன் இந்த மாதிரிலாம் அனுப்புகிறாரு ஆளுங்களை அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்களத்தில் வந்து இருப்பாங்க, அங்கே எல்லாருமே செத்து கிடப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்க்க ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும், இத்தனை பேர் செத்துருக்காங்களேன்ட்டு. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அதாவது நம்ம ஹேமல் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அனேஸ் நீ வந்து குடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, உண்மையாகவே இந்த டார்க்னஸை சேஸ் பண்ணுறதுக்கு தான் லைட் இருக்குன்னா ஏன் வந்து அவர் அதை பண்ணல
அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நம்மக்கிட்ட வெர்மோத் இருக்கான். ஸோ எனக்கு கடவுளை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. பட் வெர்மோத் அவன் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிகுலஸான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காய். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உருவத்தில் தான் வந்து கடவுள் இருக்கதான் நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா அவன் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய வாரியர், அவன் தான் சாக்கர்டு ஸ்குவாடோட ஓனர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை கேட்டு அவங்க வந்து ஷாக் ஆகிட்டு உன் வாயில் வந்து இந்த வார்த்தைலாம் வரும்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்னது என்கிட்ட கேட்டுட்டு கிடக்குற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நீ வந்து பயங்கரமாக குடிச்சிருக்க, அந்த குடிச்ச பாட்டில் வந்து என் கையில் கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன நாயே இது வந்து ஆல்கஹால் கிடையாது, ஹோலி வாட்டர் தான் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறான். அவங்க வந்து சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து இந்த இதுவே கிடையாது, கடவுள் நம்பிக்கையே கிடையாது, உன்கிட்ட என்னத்துக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்போ நான் இதுக்கு மேலே நம்ப ஆரம்பிக்கிறேன், என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி வந்து வைக்கணும் அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ அவங்க இருக்க இடத்துக்கு தான் வந்து போயிருப்பான். ஸோ சாக்கர்டு கிரவுண்ட்ஸ் ஆஃப் லைட் ஹொகானின்ற ஒரு இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அனீஸை தேடி வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கான். ஸோ அங்கே தான் வந்துட்டு அனீஸோட ஸ்டாச்சுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா, ஸோ இந்த யூராஸ்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு போக போக தான் புரியும். ஸோ அதுக்கப்புறமா ஹொகானி, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே. ஸோ 200 வருஷத்துக்கு முன்னாடி அனீஸ் வந்து ஒரு ப்ரேயர் வந்து இந்த இடத்துக்கு அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க வந்துட்டு ரிட்டையர் ஆகி, அதாவது மறைஞ்சு போயிருப்பாங்க. அவங்க எப்படி போயிருப்பாங்கன்னு யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ அவங்களோட ரெஸ்பெக்ட் வந்து அவங்க ப்ரேயர்ஸ் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ சென்யா வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அனீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்கிரிமேஜ்ன்ற ஒரு இடத்த விட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அனீஸ் வந்து கண்டிப்பாக ஹேவனோட கிரேவுக்குள்ளே வந்து போகலன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூகன் வந்து சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க வந்து வந்திருந்தாங்கன்னா அப்போ வேறு ஏதாச்சும் லைக் வெர்மோத் வந்து இந்த விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பானா, அனீஸ் வந்து காணாமல் போனதில் வந்து வெர்மோத் வந்து இன்வால்வ் ஆகிருப்பானான்னு நம்ம ஹீரோக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சென்யா வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அனீஸ் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவுமே மிஸ்டேக்காக தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், எனக்கு வந்து ஹொகானிக்குள்ளே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு க்ளூ கூட இல்லை, இருக்க ஒரே க்ளூ அந்த வேர்ல்டு ட்ரீயில் இருக்க நம்ம சென்னியா வந்து விட்டு போயிருப்பாங்களே அந்த லீஃப். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க ஒரே இது. அப்போ தான் வந்துட்டு நம்ம ரஹ்மான் வந்து சொல்கிறாரு, யங் மாஸ்டர் யூகின், ஸோ இங்கே வந்து நம்ம வார கணக்காயிருச்சு, உங்களோட மைண்ட் இன்னுமே சேஞ்ச் பண்ணலையான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை, நம்ம வந்துட்டு திருப்பியும் கையெழுக்கே போகலான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். இப்போ போனால் அங்கே வந்துட்டு நம்ம சியான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பான். வண்டியாடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கான், 2 வருஷங்கள் கழிச்சு நீ வந்து வந்திருக்க, ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்கராக இருப்பேன்னு எனக்கு வந்து தெரியல யுகின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான் சியான். ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட ரைவலாக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அதாவது நம்ம சியானோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரை வந்து நான் மறந்துட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ பார்க்க ரொம்பவுமே அன்ஹாப்பியாக இருக்க, உன்னோட பிரதர் வந்து திருப்பி வரான், உனக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு வந்து அவன் வரணும்னு ஆசை தான், பட் இன்னொரு பக்கம் வந்து அவன் வரக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா யூகின் வந்துட்டு பாட்டியாருக்கு ஆகிட்டானா நான் வந்துட்டு அவன் கூட இருக்கணும் இல்லையா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து ஏதோ ஒரு பேசுகிறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நீ இருக்க வரைக்கும் அவன் வந்து யூகின் வந்து பாட்டியாருக்கு ஆக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா அவன் வந்து சொல்கிறாங்க. ஸோ லைனாட்டோட பாட்டியார் பொசிஷன் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு லைனாட் இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா நம்ம சியான் வந்து சொல்கிறான். அப்போ தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, ஸோ சியான் நான் சொல்கிறத வந்து கேட்டுக்கோ, நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது, ஸோ உன்னோட டிசிஷன்ஸை வந்து நீ ஓனாக வந்து எடுக்கலாம், நீ வந்து என்னை நம்பி இருக்கணும்னு ஒன்றுமே அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து உன்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்டேன் போல், ஸோ நான் வந்து தியோனிஸ் மாதிரி வந்து லைக் வளர்க்க வந்து விரும்பலை, ஏன்னா அயோடு வந்து அந்த மாதிரி தானே ஆயிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம சியான் வந்து சொல்கிறான், அயோட்லேருந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பான் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆமாப்பா நீ வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்ப, ஸோ அதுவும் இல்லாமல் உனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை வந்து சொல்லு, யூகின் வந்துட்டு உன்னோட பிரதர் தான், நீ வந்து அவங்க கூட லைக் நீங்கள் வந்து பிளட் ரிலேட்டடாக இல்லைனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைக் பிரதர்ஸ் தான், ஸோ அதனால அவங்க கூட வந்து இருந்துக்கோ, ஸோ அந்த சக்ஸஷன் பேட்டியர் பொசிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணாது, கொஞ்சம் சீக்கிரமாக பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா வரான். ஸோ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்தவனே சொல்கிறான், ஏன் நான் தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னால என்னத்துக்கு என்ன கூப்பிடுறது வந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஜெராட் இருக்கு இல்லையா, ஸோ அவர் வந்து வராது. ஸோ சன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கத்திட்டு வராரு. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ரொம்பவுமே வளர்ந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு என்ன உங்களுக்கு மீசெல்லாம் பயங்கரமாக வந்துருக்குது, என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் வந்து ஸ்டெராய்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், ஆக்சுவலாக கார்கிஸ் இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட அப்பா தான் ஸ்டெராய்டு, ஸோ அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வச்சு கூப்பிட்றாருன்னா அப்போ ரொம்பவுமே க்ளோஸ் ஆகிட்டாங்க பிள்ளை அவனுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா போய் கேட்குறான், இந்த மாதிரி பேட்டியாருக்கு எங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து பிளாக் லயன் கேசலில் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க, ஏன்னா அடுத்த கம்மிங் ஆஃப் ஏஜ் ரிச்சுவல் வருது இல்லையா, ஸோ அதனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நம்ம ஹீரோக்குமே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வருது. ஏன்னா அது வந்து ஒரு ட்ரெடிஷன், லயனார்டோட ஒரு ட்ரெடிஷன். ஸோ 2 பேருமே இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் லீனியேஜஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அயோடுமே வந்து உங்களோட 2 வருஷம் பெரியவன் தான், பட் ஆனால் அவன் வந்து லைக் அவன் அந்த இடத்துலேருந்து எலிமினேட் ஆகிட்டான். அதாவது அந்த ட்ரெடிஷனை காப்பாற்ற வேண்டிய இடத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து எலிமினேட் ஆகிட்டான். ஸோ இப்போதைக்கு 3 பேர் தான், நீங்கள், அதுக்கப்புறம் சியானு, சிஎல், நீங்கள் 3 பேர் தான் அடுத்த வருஷம் வந்து அடல்ட் ஆக போகிறீங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேட்ரியார்க் தான் வேணும்னா எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் அவங்களுமே கேட்குறாங்க, உங்கள் பின்னாடி இருக்கிறது யாருன்ற மாதிரி கேட்கும்போது, இவர் தான் என்னோட சபார்டினேட் ரஹ்மான் ஸ்கலாஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேட்கும்போது எனக்கு 32 வயசு பண்ணுற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. நான் வந்து பர்சனலாக நான் தான் வந்து பிக் பண்ணேன். அவர் வந்து ரொம்பவுமே ட்ரஸ்ட்வர்த்தியாக இருப்பார். ஸோ அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து இன்னும் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நீ தான் வந்துட்டு இவரை வந்து பார்த்துக்கணும், இவர் தான் இதுக்கு மேலே நீ தான் அவருக்கு வந்து சீனியர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நீனாவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு உண்மையாவா அவர் உங்கள் சபார்டினேட்டா, நான் வந்து இதுக்கு மேலே பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க. நம்ம ரஹ்மான் வந்து யோசிக்கிறாரு, இவங்க ரொம்பவுமே யங்கராக இருப்பாங்க போல், கிட்டத்தட்ட என்னோட ஒரு 10 வயசுக்கு மேலே இருப்பாங்க போல், இவங்களை சீனியராக ஏற்றுக்கணுமா? ஸோ என்னோடய மாஸ்டர் யூகனுக்கு எது தேவைப்படுதோ நான் அதை வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து என்னோடய ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஒரு வாரியராக, ஸோ அப்போ வந்து நான் அவருக்காக நிற்பன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ நம்ம சியானை வந்துட்டு இங்கே முடிஞ்சுன்னா நம்ம பேசலாமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம சியானை வந்து கேட்குறான், நீ என்ன தான்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ தான் நம்ம சியானை வந்து சொல்கிறான், நீ உண்மையாகவே உனக்கு 19 வயசு தான் ஆகுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன உனக்கு உண்மை தெரியணுமா, நான் வந்து ரீஇன்கார்னேட் ஆகிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏன்டா முட்டாத்தனமாக பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சியானை வந்து சிரிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்னேன் நீ நம்ப மாட்டேன், அப்போ என்னது கேட்குற, ஸோ ஏன் நீ வந்து ஷாக் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு சியானை வந்துட்டு, என்கிட்ட லைக் இது வந்து 2 வருஷம் மாதிரி கிடையாது, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பதிலாக நீ 20 வருஷமாக போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ உனக்காக நான் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன், மேஜிக் வந்து லேர்ன் பண்ணி லைக் இந்த ஸ்பாட்டோட ரொம்பவுமே க்ரேஸியாக இருந்தேன். என்னோட ஒயிட் ஃப்ளேம் மெத்தடை வந்து 3 ஸ்டார் வரையும் ரீச் பண்ணேன். ஆனால் நீ வந்து 4 ஸ்டார் வந்து ரீச் பண்ணிட்ட, யூகன் நீயே வந்துட்டு பேட்ரியார்க்கா மாறிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சியானுமே வந்துட்டு நீயே வந்து பேட்ரியார்க் கைகோன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ என்ன கதைன்னு வந்து தெரியல. இன்னும் நம்மளுக்கு ஒரு 12 சாப்டர் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இந்த சீரிஸே வந்து முடிய போகுது. ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.